ஹாய் மக்களே, விஜயின் அரசியல் முதலமைச்சர் கனவை நனவாக்கும் திமுகவின் சார்கள், அதாவது திமுகவோட பிளாக் ஷிப் ஸ்டாலினைய கஷ்டப்பட்டு போடுற பிளானெல்லாம் அவர் லெஃப்ட் சிக்னல் போடும்போது அவரோட தொண்டர்கள், அவரோட விழுதுகள்லாம் ரைட் சிக்னல் ரைட் எடுத்துகிட்டு போயிடுறாங்களோ. தமிழ்நாடு போலீஸுடைய நிலைமை அவ்வளவு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அவங்களோட திறமைகள் 1 hour டைம் கொடுத்தா வீரப்பனையை பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தமிழ்நாடு போலீஸ். ஏன் இந்த ஈசிஆர் ரோட்டு அந்த 2 கார்கள் விஷயத்தில் அவர்களை கண்டுபிடிக்க முடியலை? இது அரசியல் அழுத்தமாக? எடப்பாடி ஐயா முன்னமே சொல்லியிருந்தார், ஞானசேகரன் விஷயத்தில் வெளியிட்ட மாதிரி எஃப்ஐஆர் இந்த ஈசிஆர் ரோட்டு இந்த பெண்கள் விஷயத்தில் ரிலீஸ் ஆகக்கூடாது, வெளியிடக்கூடாதுன்னு. எப்படி வெளிவந்தது? ரோட்டில் 2 காரு, அந்த காரை ஓட்டுனது யார்? அந்த காருக்குள்ளே இருந்த சாருங்களோட பேர் தில்லு இருந்தா மவனே கூறு. ஆய்மக்களே, இன்னைக்கு ஈசிஆர் நோட்டில் பரபரப்பாக எல்லா இன்டர்நெட்லேயும், எல்லா சமூக வலைதளங்களையும், எல்லா மீடியா, எல்லா நியூஸ் சேனல்லையும் பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு நியூஸ் வந்து ஈசிஆர் கார் சேசிங். யார் அந்த சஃபாரி அண்டு தார் காரில் வந்த ஆட்கள்? ஏன் இந்த 4 பெண்களை விரட்டுறாங்க? வாங்க இன்றைக்கி ஒரு அலசுவோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை ராத்திரி 12 மணி அளவில் 4 பெண்கள் ரோட்டில் காரில் போய்கிட்டு இருக்காங்க. சடனாக அவங்கள முன்னாடியும் பின்னாடியும், முன்னாடி ஒரு சஃபாரி காரும் பின்னாடி ஒரு தார் காரும் வந்து இடைமறிக்குது. அதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது திமுக ஆளுங்கட்சியுடைய கொடி அந்த காரில் இருக்குது. அதுலேருந்து ஒருத்தன் இறங்கி அந்த காரில் உள்ள பெண்கள் இருக்கிற காருக்கு நோக்கி வேகமாக ஓடி வரான். வந்து ஆக்ரோஷமாக அவங்கள தாக்கிறதுக்கு வரான். அதே நேரத்தில் இந்த பொண்ணுங்க ரொம்ப பதறாங்க. உள்ளே இருக்கவங்களாம் யாரோ அவங்க மாமாவா யாரோ அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. உள்ளே ஒரே பதட்டமான சூழ்நிலை தேவைப்படுது. பட் அந்த சூழ்நிலையும் அந்த பெண்ணுங்க சமயோஜ புத்தியோடையும் சாதுரியமாகவும், பயம் இருந்தால் கூட அந்த நேரத்தில் புத்திசாலித்தனத்தோட அவ்வளோ விஷயத்தையுமே தன்னோட மொபைலில் வீடியோ எடுக்கிறாங்க. இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அந்த நேரத்தில் அந்த மாதிரி மூளை வேலை செஞ்சதுக்கு. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த வண்டியோட நம்பர், அந்த 2 பேர் யார் யார் ஓட்டிகிட்டு வந்தாங்க, அவ்வளோ பேரையுமே தெளிவாக படம் பிடிச்சி வெளியிட்டிருக்காங்க. இந்த தைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். கூடோஸ் டு அந்த பெண்கள். இந்த பெண்கள் காரை ஒரு டைவர்ஷனில் எடுத்து நேராக வீட்டுக்கு போய் சேர்ந்தவொடனே அவங்க போய் அங்கே கூச்சல் போட்டிருக்காங்க. அப்போ அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வெளியில் வந்து ஒரு கூச்சல் போடவும் இந்த 2 காரில் வந்தவங்களும் அங்கேருந்து தப்பி ஓடி போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட் போன வாரம் நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் முடிஞ்ச அடுத்த நாள் இந்த பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவர் கேட்டிருக்காரு, ராத்திரி 2 மணிக்கு உங்களுக்கு அங்கே என்னமா வேலை? இது என்ன கேள்வி? இந்த சுதந்திரத்தை யார் போலீஸ்க்கு கொடுத்தது? ஏங்க, இது ஏன் ஊருங்க, நான் எங்கே வேணாலும் போவேன். இது யார் கேள்வி கேட்குறது? ஈசிஆர் ரோடுங்கிறது ஃபேமஸ் ஃபார் நைட் லைஃப். அந்த ரோட்டில் நிறைய பார்ஸ் இருக்குது, நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த ரோட்டில் மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் போலீஸ் துறை வந்து, காவல்துறை வந்து பேட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் அன்னைக்கு அங்கே இல்லை? இதை விட பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? எஃப்ஐஆர் பதிவு பண்ண போன அந்த பெண்கள்கிட்ட இவ்வளவு கேள்விகள் கேட்குற காவல்துறை ஏன் இவ்வளவு அத்துமீறியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க? மெயின் ரோட்டில், அதுவும் முட்டுக்காடு அந்த மாதிரி ஒரு ஹைவேஸில் காரை கொண்டு வந்து இடையில நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையுமே அந்த கொடூரம், அந்த ஃபேஸை நீங்கள் க்ளோஸ்அப்பாக பாருங்கள். தே ஆர் நாட் நார்மல் அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம். அவங்க மூஞ்சில் ஒரு கொடூரம் இருந்தது ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும். அதுவும் அந்த இறங்கி ஒருத்தன் ஓடி வந்தான் பாருங்கள், அவங்களாம் ஆக்ரோஷின்னு உச்சம். ஸோ அவங்கள பார்த்தா நார்மலாக இருக்கிறவங்க மாதிரி தெரியல. என்ன ஒரு தைரியம் இருக்கணும் அவ்வளோ ஒரு மெயின் ரோட்டில் காரை வந்து இப்படி நிப்பாட்டுறதுங்கிறது வந்து ஆளும் கட்சி பலம் இல்லாமல், இல்லை ஏதோ ஒரு பெரிய பின்புலம் இல்லாமல் அந்த மாதிரி செயலில் யாருமே இறங்க முடியாது. போலீஸ்காரங்கிட்ட இதை போய் கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா ரீசன் சொல்கிறாங்க? இல்லை, இந்த பொண்ணுங்க வந்து அவங்களோட காரை உராசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ஐயா, நான் தெரியாமல் கேட்குறேன், அந்த பொண்ணுங்களோட காரை உராசிட்டு போயிட்டாங்கங்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்கள் தான் அவனை இன்னும் கண்டே பிடிக்கலையே. அந்த 2 காரில், அந்த தார் கார்லேயும் சஃபாரி காரில் வந்தது யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. பட் அவங்க உரசிட்டு போனாங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு யார் சொன்னா? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா எங்கே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்? அந்த ரோடு ஃபுல்லாக அவ்வளோ அந்த பொண்ணுங்க தான் தைரியமாக சொல்கிறாங்களே, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்து பாருங்க. என்ன, வேர் இஸ் தட் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்? இது மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு காவல்துறை தான் பதில் சொல்லணும். ஏங்க, தமிழ்நாடு போலீஸ் என்ன அவ்வளோ கையாளாதவங்களாம் என்ன
இன்னும் தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆட்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்கள நீங்கள் அப்படி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து ஒரு 1 hour கொடுத்து பாருங்களேன், அப்படியே எல்லாம் அச்சு குண்டா தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்த ரெண்டு காரில் வந்தவங்களையும். ஏன் இது நடக்கலை, யாரோட அழுத்தம் பின்னாடி இருக்குது இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. தமிழ்நாடு போலீஸெல்லாம் அவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க. தே ஆர் த பெஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இன்னொன்று, இந்த விஷயங்கள் ஆரம்பித்து பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போதே திரு அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் அறிக்கை விட்டுருந்தாங்க. இதில் சீரியஸாக இதில் வந்து போலீஸ் காவல்துறை வந்து வேகமாக நடவடிக்கை எடுக்கணும்னு. இதில் கூடுதல் இன்ஃபர்மேஷனாக நம்ம எடப்பாடியை என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஞானசேகரன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எஃப்ஐஆர் வெளியில் வந்த மாதிரி இந்த விஷயத்தில் எஃப்ஐஆர் வெளியே வராமல் பார்த்துக்கோங்கிறதுல ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். பட் எப்படி எஃப்ஐஆர் வெளியில் வந்தது, எப்படி மீடியாவில் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த பெண்களோட அட்ரஸ் தெரிஞ்சுது, ஏன் நியூஸ் சேனலில் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு ஃபோன் நம்பரை யார் கொடுத்தா, அந்த பொண்ணை கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது சோஷியல் மீடியாலேயோ எங்கேயும் என்னோடய அட்ரஸ் நான் போடலை, நான் அட்ரஸ் பதிவு பண்ண ஒரே இடம் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான். யார் இந்த இன்ஃபர்மேஷனை மீடியா ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்தது, எப்படி அடுத்த நாள் காலையில் மீடியா ப்ரெஸ் பீப்புள் போய் அந்த பொண்ணுங்களோட வீட்டில் நின்னாங்க. பட் அந்த 2 காரில் வந்தாங்களே அந்த பசங்களோட வீட்டில் இது வரைக்கும் எந்த மீடியாவும் யாரும் போய் நிற்கலை. இதெல்லாம் அசிங்கப்பட வேண்டிய விஷயங்க மீடியாக்கள். இன்னையோட இந்த விஷயம் நடந்து 5 நாள் ஆகுது. எல்லா ஆதாரங்களும் சரியாக இருக்குது, தெளிவான வீடியோ இருக்குது, தெளிவான ஃபோட்டோ இருக்குது, அந்த 2 காரோட நம்பர்களும் இருக்குது. என்ன சிரமம், இதை விட என்ன உங்களுக்கு ஆதாரங்கள் வேணும் அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு? என்ன அழுத்தம் இது, இந்த அழுத்தத்தை கொடுக்கறது யார்? தமிழ்நாட்டில் எல்லா விஷயத்துக்கும் பொங்குற 3 பேர், கனிமொழி, கீதா ஜீவன், தமிழச்சி தங்கபாண்டியன் எங்கே போனாங்க? பார்த்தா கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க. பெண்களுக்கு அநீதி நிலச்சிருக்கு, ஐயோ பாவம் அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ப்ளீஸ். அந்த 2 காரில் வந்த நபர்களுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? உண்மையாலுமே அவங்க வந்து ஒரு நார்மலான பீப்புளாக இருந்திருந்தாங்கன்னா எப்படி இவங்க வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்களோ? யார் இந்த 4 பெண்கள், அதில் வெறும் 4 பெண்கள் மட்டும் இல்லை, ஒரு சின்ன குழந்தை இருந்தது. ஸோ அவங்க வந்து குடும்பமாக எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு சூழலில் எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்றதெல்லாம் தோணுதுங்கிறது எனக்கு புரியல. எப்படி அவங்க போய் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி காரை உரசிட்டு போயிருந்தாங்கன்னா இவங்களும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாமே. ஒரு நார்மலான பீப்புளாக இருந்தால் இதை தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமாக கோர்வையாக பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த இஷ்யூவாக இருக்கட்டும், ஸோ மு.க. ஸ்டாலின் எவ்வளவு திறமையாக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும், திறமையாக ஆட்சி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரோ அந்த அளவுக்கு அவருடைய விழுதுகள், அவருடைய சார்கள் இந்த மாதிரி கார்களை கொண்டு நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பெரிய அரசியல் பலமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் விஜய் முதலமைச்சராக வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத 2 நாளைக்கு முன்னாடி கூட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவர்களை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு. ஐயா, எங்கே உங்கள் கண்ட்ரோல்? இதுதான் உங்கள் கண்ட்ரோலா? அவ்வளோ பெரிய ஈசிஆர் மெயின் ரோடு ஐயா, ராத்திரி பேட்ரோல் போயிட்டுருக்க வேண்டிய நேரம், அதுவும் அந்த முட்டுக்காடு ரோடுங்கிறது ரொம்ப பார்ஷ் ஏரியா. எங்கே போனாங்க ஐயாக்கள்? உங்கள் கையிலே வச்சுருக்கீங்களோ? போகிற போக்க பார்த்தா விஜய் போட்டியே போட வேணாம் போல, எந்த தொகுதிக்கும் போய் எலெக்ஷனுக்கு கேம்பெயினே பண்ண வேணாம் போல, எல்லாம் இவங்களே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்படித்தான், எங்கள் தலைவர் இப்படித்தான்னு அண்ணன் விழுதுகள் இந்த மாதிரி சம்பவங்களை அங்கே எங்கே பண்ணி டோட்டல் டேமேஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியாக வந்து விஜய் ஜெயிக்கிறதுக்கூடிய அனைத்து அம்சங்களும் 2026 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நடந்து இன்னையோட 5 நாள் ஆகுது. போன வெள்ளிக்கிழமை நடந்தது, அடுத்த வெள்ளிக்கிழமையே வரப்போகுது. இன்னும் அந்த 2 காரில் வந்த சார்களை யாருன்னே நமக்கு தெரியாமல் போச்சு. திருப்பியும் இதே கேள்வி தான். ரோட்டில் வந்த அந்த 2 காரை ஓட்டின சாரு, காருக்குள்ளே இருந்தது யார்? தில்லு இருந்தால் அந்த 2 காரில் உள்ளவங்க பேரை கூறு.